வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுருக்கமாக எழுந்தருளி 7/5/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணியோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். சினத்தால் திருத்தம் வரவே வராது. சினத்தினால் ஏதாவது வரும் என்றால் அங்கு வருத்தம்தான் வரும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகளுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவருக்கும், கோபமே பணி செய்யும், கோபமே பகையானி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், கோபமே மரணமும் கொண்டு போய் தீய நரகுணியில் தள்ளும் என்று இந்த பாடல் சாமிஜி சினம் தவித்தல்ல கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொல்லுவாங்க, பிடம் செய் சினம், குருதி அழுத்தம், மார்நோய், பித்து, புண், கண்ணோய், தாது, மூளை வளமொழிவு செய்யும் என்று சாமிஜி சொல்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்லும்போது, அப்பா நான் கேட்க வேண்டிய அருள் புரிதல் வேண்டும், அணுவளவும் சினபயமில்லாத வாழ்வு வேண்டும் என்று சொல்றாங்க. தெய்வப்புலவர் சொல்லும்போது, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்றாங்க. இன்னொரு குரல்ல, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின் இனம் என்னும் ஏமா புனையிற்றிடும் என்று சொல்றாங்க. ஒரு சித்தர் சொல்றாங்க, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி வாங்கி வந்தானடி ஒரு தோண்டி, அவன் கூத்தாடி கூத்தாடி சினவயப்பட்டு போட்டு உடைத்தானடி என்று சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? சினத்தினால் திருத்தம் வரவே வராது. அங்கு ஏதாவது வரும் அப்படின்னு சொன்னா அது வருத்தம் தான் வரும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் சொல்றாங்க. சினம் என்பது கொடிய விலங்கின குணம். அந்த கொடூரமான அந்த விலங்குகள் நம்முடைய அந்த பதிவு நம்முடைய கருமைய வழியாக கருத்தொடராக வந்த அந்த பதிவின் அடிப்படையில தான் நாம கோபம் வரும்போது சொல்லுவாங்க, நான் மனிதனா இருக்க மாட்டேன் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கோவப்படும் போது அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வீடியோ பிடிச்சி அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்ககிட்ட காட்டினா அவங்களே அதை பார்க்கறதுக்கு சங்கோஜப்படுவாங்க. சாமிஜி நமக்கு என்ன மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவித்தல் என்ற 4 தற்சோதனைகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் சினம் தவித்தலுக்கான எல்லா விளக்கங்களையும் கொடுத்து அதற்கான முறையான ஒரு பயிற்சியையும் சாமிஜி நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சினம் தவித்தல் பயிற்சியை நாம் செய்து நாம அந்த விளக்கங்களை நல்லா மனதில் நிறுத்தி நம்ம வாழும்போது நமக்கு எந்த துன்பமும் இருக்காது. சினம் தவிர்த்து வாழலாங்க. 2 கொக்கி அது 2மே வளையமாக இருந்ததுன்னா அது ஒன்னோட ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வளையமானது பிரிய முடியாமல் ஒன்னோட ஒன்று இழுத்துக்கிட்டே நிற்கும். சாமி சொல்லுவாங்க, ஒரு கொக்கியை நீங்கள் நேராக நீட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்னொரு வளையம் அதில் மாட்டவே முடியாது. இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்ம சுவாமிஜியினுடைய சினம் தவிர்த்தல் பயிற்சி மூலமாக பயிற்சி செய்து நம்மளை நாம் தரத்தில் உயர்த்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளால் நமக்கு உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல் நம்முடைய குடும்பம் சுற்றம் ஒரு உலகு இந்த 5 வகையில் எந்த விதமான துன்பம் இல்லாமல் அனைவருக்கும் நன்மை தரத்தக்க ஒரு செயலை மட்டும் நம்ம செய்யக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும். பாடல் என்ன சொல்லுது? கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. ஒரு குடும்பம் உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த தாய் தந்தையினுடைய அந்த கருத்தொடராக அந்த குடும்பம் உருவாகுது. ஒரு கோபம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோபத்தை வச்சுதான் நமக்கு எல்லா துன்பங்களும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழணும். கோபமே குடிகெடுக்கும். குடும்பத்தில் ஒருத்தன் கோபக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தாலே எவ்வளவு நன்மை இருந்தாலும் சரி, அது சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அன்பு கருணையுமா இருக்கக்கூடியவங்ககிட்ட தான் பழகணும்னு நினைப்பாங்களே ஒழிய, அது மாதிரி சினவயப்படக்கூடியவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அது மற்றவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் அது துன்பத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் நமக்கு அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. யாரும் கிட்ட வரமாட்டாங்க.
அதே போல இந்த துயரத்தில் நாம் இருக்கும்போது நம்மளால சிந்தித்து செயல்பட முடியாது. கோபமே பொல்லாதுங்கிறாங்க. கோபமே சீர்கேடு, கோபமே உறவருக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, கோபமே கருணை போக்கும். இறைநிலை அன்பும் கருணையுமாக இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மளுடைய வாழ்க்கையில இறையற்ற தன்மைக்கு மாறணும்னா நம்முடைய மனம், நம்முடைய அறிவாட்சி தரம் எல்லாமே அன்பும் கருணையுமாக இறையற்ற தன்மையில இருந்தது அப்படின்னு சொன்னா நாம மகிழ்ச்சியாக வாழலாம். வரிகள் என்ன சொல்லுது? செலுத்தினால் திருத்தம் வரவே வராது. அப்படி ஏதாவது அங்கே வரும் அப்படின்னு சொன்னா வருத்தம் தான் வரும். அப்போ நாம சினம் தவிர்த்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க